கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து காலை மன்னாவை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலவேளை. இந்த காலை வேத தியான பகுதியாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்வது 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். தாவீதின் வாழ்க்கையில் தாவீது கடந்து போகிற ஒரு கடினமான பாதையான ஒரு அதிகாரம் என்பதை நீங்கள் இந்த அதிகாரத்தில் புரிந்து கொள்ளலாம். வாசியுங்கள். தாவீது தன் மகனாய் அப்சலோமுக்கு தப்பி வனாந்தரங்களிலே கடந்து போகிறதையும், அவனுக்கு விரோதமாய் அப்சலோம் யுத்தத்துக்கு புறப்படுவதையும், அகித்தோப்பேலின் ஆலோசனையை கர்த்தர் பைத்தியமாக்கும்படி தாவீது ஜெபம் பண்ணினதையும் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். இந்த அதிகாரத்தை மையமாக கொண்டு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வான். இதில் முதலாவது பகுதி, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால். இந்த காலவேளையில் நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். நம்ம வழி கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருந்திருந்தா, அப்படி இருந்து கொண்டே இருக்குமானால் நம் வாழ்க்கையில் நடைபெறுவதெல்லாம் நமக்கு எதிராக இருக்கும். பாருங்கள், தாவீது கர்த்தருக்கு பிரியமானபடி அவன் நடக்காத ஒரு சம்பவத்தால் அவன் வாழ்க்கையில் எத்தனை இன்னல்களை சந்திக்கிறான் பாருங்கள். உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது இருந்ததினாலே தாவீது ராஜாவாய் இருந்தும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தும் இன்றைக்கு அவனுடைய வழி தேவனுக்கு பிரியமில்லாமல் போனதினாலே வனாந்தரங்களிலே பெற்ற பிள்ளையாலே துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த காலவளையை சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதா? உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா அதை திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வழியில் எனக்கு பிரியமான வழியில் நான் நடக்கிறேன்னு சொல்லாதீங்க. கர்த்தருக்கு பிரியமான வழியில் நான் நடக்கிறேன் என்பதை நீங்கள் இன்றைக்கு உறுதி செய்து கொள்வீர்களானால் உங்களை துரத்த சத்துருவுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஆகவே இந்த காலவெளியில் இந்த நல்ல வார்த்தையை சிந்தித்து நல்ல முடிவோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவரே, என் வழி உமக்கு பிரியமாய் இருக்கிறதா? அலசி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழியை செம்மைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, இந்த வார்த்தையின்படி எங்கள் வழிகளை நாங்கள் ஆலோசித்து எங்கள் வழிகளை சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு இது மாற்றங்களை கொண்டு வருகிறதாய் அமையட்டும். அப்படி நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.